கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இது இன்ஃபோவில் போய்ட்டு நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்க முடியும். அதாவது ஹார்ட் டிஸ்க் இன்ஃபோ, ரெக்கார்டு இன்ஃபோ, அடுத்தது இது மாதிரி நிறைய இருக்குது. சேனல் இன்ஃபோ இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியும். அடுத்தது ஈவெண்ட்டில் நம்ம என்னென்ன, அதாவது ஈவெண்ட் எதுக்காக பார்த்தோம்னா என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈவெண்ட்டுடைய மெசேஜ் நமக்கு தேவைப்படும். இது எல்லாமே ஓகே தான். லாக் நம்ம எத்தனை டைம் லாகின் பண்ணிருக்கிறோம், என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ நம்ம ரீபூட் ஆகிருக்குதா, ஷட் ஆகிருக்குதா, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி இது பார்க்க முடியும். என்னென்ன எப்போ நம்ம ஆன் பண்ணிருக்கிறோம், என்ன செஞ்சுக்கிறோம், எப்போ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். அதே மாதிரி அங்கே இது எல்லா டிவியாரும் இருக்குது, இந்த டிவியாரும் இருக்குது. இது நமக்கு பேக் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ் தான் முக்கியமான ஆப்ஷனே. ஏன்னா இங்கே எல்லா செட்டிங்ஸையும் மாற்றுறதுக்கு இந்த செட்டிங்ஸும் எல்லாமே எல்லா டிவியிலும் பயன்படும். இப்போ செட்டிங்ஸ் நெட்வொர்க் செட்டிங் போயிடலாம். நெட்வொர்க் செட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்குது TCP அண்ட் /IP இருக்குது. இதுக்கு நமக்கு தேவையான ஐபியை செட் பண்ணிக்க முடியும். ஐபி அதாவது IPv4 இருக்குது, IPv6 இருக்குது. மேக்ஸிமம் 6 இங்கே பயன்படுத்துறது கிடையாது. 6 பற்றி எனக்கு ஐடியா இல்லை. இதெல்லாம் தேவைப்படுற நேரத்தில் நிச்சயமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஐபி அதாவது இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4 இருக்குது. இந்த 4 நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தான் எல்லா டிவியிலும் யூஸ் பண்ணுற மாதிரியே இங்கே இருக்குது. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையான நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே பயன்படுத்திக்க முடியும். இங்கே தேவையான DHCP எனேபிள் பண்ணி டேரெக்டாக ஐபியை டேரெக்டாக அசைன் பண்ணிக்க முடியும், ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்தோம், ஸ்டாட்டிக்காக கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்கே கனெக்ஷனில் இது பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறதில்லை. நானும் இது எங்கேயுமே இதெல்லாம் எதுவுமே நான் பயன்படுத்த ஜஸ்ட் இதை பயன்படுத்துவேன். அடுத்து இங்கே கீழே இருக்கிற இந்த இன்ஸ்டா க்ளவுட் இருக்குல்ல, இதை பயன்படுத்துவேன், அவ்வளோதான். அடுத்தது வைஃபை. இதில் வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அது இந்த வீடியோவில் வரது அடுத்தடுத்த வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த 3G இருக்குல்ல, 3Gயில் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நம்ம டேட்டா கார்டு இருக்குல்ல, அந்த ரிலையன்ஸ் டேட்டா கார்டு, ஏர்டெல் டேட்டா கார்டு இதெல்லாம் போட்டு இங்கே நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து கனெக்ட் பண்ண முடியும். அப்படியும் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ஓல்டு மாடல், அதெல்லாம் இப்போ யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அந்த ஆப்ஷன் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். இந்த டிஎன்எஸோட ஃப்ரீ சர்வர் இருக்குது. இந்த ஃப்ரீ சர்வரை பயன்படுத்தி கூட நம்ம டேரெக்டாக பயன்படுத்திக்க முடியும். ஃபஸ்ட்லாம் இதெல்லாம் இந்த ஃப்ரீ சர்வர் தான் இருந்தது. இந்த சர்வரை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டொமைன் நேம் கிரியேட் பண்ணி அது மூலிமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ இதுவும் இதில் இருக்குது, தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஐபி ஃபில்டர், இமெயில் இது எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு நமக்கு தேவையானது இங்கே இன்ஸ்டான் இருக்குல்ல, க்ளவுடு வந்துடலாம். இங்கே இருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் மூலியமாக தான் வந்துட்டு நம்ம டேரெக்டாக மொபைல் வியூ பார்க்குறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இங்கே முக்கியமாக இருக்கிறது HMS, ஏன்னா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலியமாக இதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் ஒரு மைனஸாக இருக்குது. ஆனால் ட்ரையல் இருக்குது, ட்ரையல் வெர்ஷனை செக் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஈவெண்ட்டை பார்த்தோம்னா ஜஸ்ட் இப்போ என்னுடைய டிவியில் சவுண்ட் வருது இல்லையா, இந்த டிடெக்ட், அலாரம், அப்நார்மாலிட்டி இது எல்லாமே இருக்குது. இந்த நமக்கு தேவையானது அப்நார்மாலிட்டி தான். இதில் கிளிக் பண்ணும்போது இந்த நோ டிஸ்க்னு சவுண்ட் வரும்போது இங்கே இருக்க மெசேஜை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோ டிஸ்க் எரர், டிஸ்க் நோ ஸ்பேஸ் இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இந்த நோ டிஸ்க்கு அலாரம் வரும். இந்த பஸ்ஸர் சவுண்ட் இருக்கும்போது அலாரம் வரும். நம்ம டிக்கை எடுத்து விட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மொத்தமாக டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டு ஆஃப் ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் ஆஃப் ஆகிடும். அது மாதிரி இந்த டிஸ்க் எரருக்கு என்ன இருக்குது இதெல்லாம் நம்ம செக் பண்ணிடணும். டிஸ்க் எரருக்கும் பஸ்ஸர் சவுண்ட் வரும். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நம்ம ஹார்ட் டிஸ்க்கை போட்டு ரெக்கார்டிங் ஆகிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை டிஸ்க் எரர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் சவுண்ட் வரும். அடுத்து பார்த்தோன்னா டிஸ்க் நோ ஸ்பேஸ் இருக்கும்போது இந்த பஸ்ஸர் சவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் பெஸ்ட்டு தான். அடுத்து நெட்டுக்கு போயிடலாம். இன்டர்நெட் கனெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நெட்டு டிஸ்கனெக்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும். எனேபிள் இருக்குது, மெசேஜ் வரும். அடுத்து யூசர் லாகின் பண்ணும்போது ஏதாவது நம்ம தப்பாக லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 5 அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஒரு லாகின் பண்ணும்போது 5 அட்டெம்ப்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம டிவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட டைம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லாட்டி இந்த அட்டெம்ப்ட்டை நம்ம மாற்றிக்க முடியும். இல்லாட்டி இங்கே 5 இருக்குது, நம்ம 10 டைம்ஸ் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 டைம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எத்தனை டைம் தான் வந்துட்டு இது பண்ணாலும் இதாகிடும். இங்கே நம்ம லாக் டைம் இருக்குல்ல, அந்த டைமை செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருவேளை நம்ம 10 டைம் லாக் பண்ணால் கூட அது வந்துட்டு நம்ம அந்த 10 நிமிஷம் வருது 5 நிமிஷம் வருது நம்ம செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் 10 நிமிஷம் கொடுக்குறேன், 10 நிமிஷம் கொடுத்தா ஓகே தான். இதே மாதிரி நம்ம தேவையான செட்டிங்ஸை எல்லாத்தையுமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். இதுவும் இவ்வளோ தான். அடுத்தது கொஞ்சம் ஒன்ஸ் பேக் வந்துடலாம். அடுத்து ஸ்டோரேஜ். நம்ம ஒருவேளை கால்குலேஷன் அதை அந்த டிவிஆரில் ஹார்ட் டிஸ்க்கை போட்டுருந்தோம்னா முக்கியமாக இருக்க வேண்டியது ஹார்ட் டிஸ்கில் ஓவர் ரைட் இருக்கணும். ஏன்னா ஸ்டாப் ரெக்கார்டிங் ஆகிடக்கூடாது, ஓவர் ரைட் ஆகணும். ஓவர் ரைட் ஆனால் மட்டும்தான் அது ஃபுல் ரே ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தோம்னா ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவிஆர் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். அதனால் அது வேண்டாம். ஒரு மேக்ஸிமம் டைமிங் லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைல் லென்த்து, டைமிங் லென்த்து. மேக்ஸிமம் ஃபைல் லென்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 1024 அப்படின்னு இருக்குது. நம்ம டைமிங் கொடுத்தோம்னா மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் வந்து ஒரு ஃபைல் இருக்கும். ஒரு ஃபைல் சைஸ் பார்த்தோம்னா 60 மினிட்ஸ், ஒரு மணி நேரம் ஒரு ஃபைல் இருக்கும். ஆட்டோ டெலிட் ஃபைல்ஸு இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம்.
இதெல்லாம் எதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்து ஷெட்யூல் போடலாம். ஷெட்யூல் ரெக்கார்டிங்கில் ரெகுலராக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அடுத்தது இங்கே மோஷன் டிடெக்ஷன் இருக்குது. நம்ம தேவைன்னா மோஷன் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணலாம். மோஷன் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எதுனா ரெக்கார்டிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு அசைவு இருந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். அசைவே இல்லாத பட்சத்தில் ரெக்கார்டிங் ஆகாது. அதனால் அது விட்டுடலாம். மேக்ஸிமம் ரெகுலராக அசைவு இருக்கோ இல்லையோ ரெக்கார்டிங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அதுதான் பெஸ்ட்டாக தெரியுது. நான் மோஷன் டிடெக்ஷன் பெரும்பாலும் எங்கேயும் நான் சஜஷன் பண்ணுறது கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் செட்டிங்ஸ். ஹார்ட் டிஸ்க் செட்டிங்ஸில் நான் ஹார்ட் டிஸ்க்கு போடலை. அது போட்டிருந்தால் நிச்சயமாக அந்த லிஸ்ட்டை காமிக்கும். லிஸ்ட்டை காமிக்கும் போது நம்ம தேவைன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபார்மேட் பண்ணி டேரெக்டாக ஃபார்மேட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது அவ்வளோதான். இந்த ரெக்கார்டில் நம்ம தேவையான ரெக்கார்டை ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும், இதையும் செஞ்சுக்க முடியும். மெயின்லேயே பண்ணுறது இங்கே உள்ளே வந்து பண்ண முடியும். அடுத்து செட்டிங்ஸில் பெரும்பாலும் ஜென்ரல் செட்டிங்ஸு. நீங்கள் ஜென்ரல் செட்டிங்ஸ் பார்த்தோன்னா இந்த டிவிஆர் செட்டிங்ஸ், டைமிங்கு, குவாலிட்டி செட்டப்ஸு, டிஸ்பிளேயில் ரெசல்யூஷன் மாற்றுறது. இங்கே பார்த்தோம்னா டைம் டிஸ்பிளே. இந்த டைம் எடுத்துட்டோம்னா இங்கே டைம் வராது. இங்கே இருக்க டைம் இருக்குல்ல, இந்த டைம் டிஸ்பிளே இங்கே எடுத்துட்டோம்னா அப்ளை பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டைம் போயிடும். நம்ம டைம் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த செட்டிங்ஸு. இப்போ பார்த்தோம்னா ஜஸ்ட்டு அந்த டைம் இங்கே வந்துடுச்சு. இந்த டைம் டிஸ்பிளே. அடுத்தது சேனல் டிஸ்பிளே. இந்த சேனல் கூட நம்ம டிக் பண்ணி எடுத்துட்டோம்னா இங்கே சேனல் கூட வராது. இங்கே பார்த்தோன்னா சேனல் டைம் வருது. அங்கே எந்த கேமராவோட டைம் அந்த கேம் 1 கேம் 2 வராது. அதே நம்ம வந்து தேவையான எடுத்துக்கலாம். இது அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரிஜினல் பிட்ரேட் இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் பிட்ரேட்டில் ஜஸ்ட் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷனை இப்படி வேணுமா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. குறையிறது, பிரைட்னஸ் குறையிறதும் அதிகமாகதும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்க முடியும். இப்போ ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குன்னு நினச்சி வச்சுருக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை. பெரும்பாலும் ரெசல்யூஷன் மாற்றிக்கலாம். ரெசல்யூஷன் எல்லாருக்கும் தேவைப்படும். ஏன்னா உங்களுடைய மானிட்டருக்கு ஏற்ற மாதிரி ரெசல்யூஷன் மாற்றிக்கோங்க. என்னுடைய ரெசல்யூஷன் எனக்கு 1080 இருக்குது. ஆனால் 1080 எனக்கு என்னுடைய மானிட்டருக்கு 1080 கிடையாது. அதனால் இந்த 1024 வச்சுருக்கிறேன். அதுதான் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா இங்கே மேக்ஸிமம் இதை பயன்படுத்துகிற சுச்சுவேஷன் வந்தால் தரலாம் பயன்படுத்துங்க. பிடி செட் கேமரா பயன்படுத்தும் போது இதெல்லாம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுற நேரங்களில் கேளுங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாய்ஸ், அக்கௌண்ட்ஸ், அதாவது ஆட்டோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவைன்னா இங்கே இருக்க அக்கௌண்ட் இருக்குல்ல, அக்கௌண்ட் தேவைன்னா இன்னொரு யூசரை அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டை யூசர் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். அடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, நமக்கு தேவையான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி என்னென்ன பெர்மிஷன், அத்தன்டிகேஷன் என்னென்ன பெர்மிஷன் கொடுக்கணும், சிஸ்டமில் என்ன பெர்மிஷன் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளேபேக்கில் என்னென்ன பெர்மிஷன் அக்சஸ் பண்ணணும், மானிட்டரில் என்னென்ன பெர்மிஷன் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்தது அவ்வளோதான். அடுத்து எல்லா செட்டிங்ஸும் முடிச்சுட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இதோட ஃபுல் செட்டிங்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நினைக்கிறேன். அடுத்தது இதோடைய ஆன்லைன் கான்ஃபிகரேஷன் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு உங்களுடைய டிவிஆரில் ஈத்தர்நெட் போர்ட்டில் உங்களுடைய கேபிள் கனெக்ட் பண்ணுறங்க, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறங்க. கனெக்ட் பண்ணிட்டு வழக்கம் போல் மெயின் மெனுக்குள்ளே போங்க. ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, நெட்வொர்க் போங்க. நெட்வொர்க் போய்ட்டு டிசிபி ஐபி போங்க. டிசிபி ஐபி போகும்போது இங்கே ஐபி எடுத்து தானே பாருங்கள். அப்படி எடுத்துக்கல, ஜஸ்ட் நீங்கள் டெஸ்டிங் கொடுங்க. டெஸ்டிங் கொடுக்கும்போது இங்கே ஐபி பிங்க் ஆகும்போது ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்ததுன்னா கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நம்ம பேக் வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேனாட் கனெக்ட் டு த நெட்வொர்க்னு வந்திருக்குது. கனெக்ட் ஆகலை. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து வெளியே வந்துடலாம். கொடுத்துட்டு வரும்போது நம்ம ஐபி என்னென்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அங்கே டிஹெச்சிபி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுங்க. கொடுக்கும்போதும் இங்கே வராது. அது என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ணிட்டுங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஐபி எடுத்துக்கும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இங்கே ஐபி எடுத்துக்கும். கொஞ்சம் ஜஸ்ட் இல்லாட்டி ஒன்ஸ் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப லாகின் பண்ணுங்கள். திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது திரும்ப நெட்வொர்க்கிங் போங்க. நெட்வொர்க்கிங் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐபி பிக் பண்ணிக்கும். நம்ம தெரியும் நினைக்கிறேன். போல்டாக, அதாவது அன்போல்டாக தெரியும், கொஞ்சம் முங்கின மாதிரி தெரியும். இங்கே இருக்கும்போது இது மாதிரி ஐபி தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு திரும்ப டெஸ்டிங் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டெஸ்டிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிப்ளை வருது பார்த்தீங்களா, ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். இந்த ஐபி இப்போதைக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, லோக்கல் ஐபி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டிலே பார்த்தோன்னா இதெல்லாம் காமிக்குது. நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் ஓகே, இது எல்லாமே காமிக்குது. இப்போதைக்கும் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு இங்கே சேவும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற நெட்வொர்க் ஆப்ஷன் போயிடலாம். நெட்வொர்க் ஆப்ஷனில் திரும்ப அகேன்ஸ்ட் இங்கே இன்ஸ்டா க்ளவுட் ஆன்றில் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன்லைன் வந்துடும். ஜஸ்ட்டு ஐபியை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் சொல்லுங்கள், என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இங்கே பார்த்தோம்னா ஜஸ்ட் இங்கே ஆன்லைன் வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கியூஆர் கோட் நம்ம ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக நம்மளுடைய மொபைலில் ஃபோனில் பார்க்கலாம். அதையும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வெளியே வந்துடலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் CBLSN டைப் பண்ணுங்கள். CBLSN டைப் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 16 MB தான், இதெல்லாம் பர்மிஷன் கேட்கும். இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கேன் என்னோடய மொபைலில். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும்.
இந்த இன்டர்ஃபேஸில் ஜஸ்ட் இதெல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டெமோ இருக்கும். இது ஒன்ஸ் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே டிவைஸ் மேனேஜர் இருக்கும். டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தோன்னா இங்கே ஆடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்டா இருக்குல்ல, இன்ஸ்டாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான நேம் கொடுங்க. ஜஸ்ட்டு நான் ஹாய் அப்படிங்கிற கொடுக்குறேன். இங்கே எஸ்என் இருக்குல்ல, எஸ்என்னை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேமரா பர்மிஷன் எடுக்கும். இப்போ நம்ம டிவியில் செய்ய வேண்டியது ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மெனுக்குள்ளே போங்க. ஜஸ்ட்டு திரும்ப வழக்கம் போல் செட்டிங்ஸ் நெட்வொர்க்கில் போய்ட்டு இங்கே இன்ஸ்டா க்ளவுட் ஆன் இருக்குல்ல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா இங்கே வந்துடும். ஜஸ்ட் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட்டு டிவிஆரோடைய யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டையும் கொடுக்கணும். ஜஸ்ட்டு பாஸ்வேர்டையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன நீங்கள் டிவிஆரில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை பாஸ்வேர்டை போடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட்டு இங்கே லைவ் வியூ கொடுங்க. லைவ் வியூ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எந்த கேமராவும் கொடுக்கல, ஜஸ்ட்டு எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். இது மாதிரி நம்மளுடைய மொபைல்லையும் கான்ஃபிகரேஷன் பண்ணி பார்க்க முடியும். ஈஸியான மெத்தட் தான். பெருசாக எல்லா டிவிஆர்லையும் பண்ணுற மாதிரியே, அதாவது தவா டிவிஆரில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த டிவிஆரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா லினக்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம சிபி ப்ளஸ் டிவிஆருடைய ஃபுல் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துருப்போம். அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன செட்டிங்ஸ் A to Z டிவிஆரை கனெக்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம மொபைலில் பார்க்குற வரைக்கும் A to Z ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் சிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். வரைக்கும் நன்றி, வணக்கம்.